எங்கள் விஜய் ஆஃபீஸில் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி பெங்களூரில் மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் விஜயும் மீட்டிங் போகிறதுக்காக பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரிட்ட இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இந்த 10 நாள் நம்ம அங்கே போயிருந்தோம்னா, இந்த ராகினி காவேரியை போட்டு என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இருந்தாலும் இதை தவிர்க்கவும் முடியாது. அப்போ காவேரிட்ட நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி காவேரியை கூட்டிகிட்டு போக முடியாது. இந்த இந்த மாதிரி இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போய் நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருப்போம். அவள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறாரு. அது மாதிரி காவேரியை கேபினுக்கு வர சொல்கிறாரு. காவேரியும் வர்றாங்க. காவேரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ இல்லை காவேரி, நாளையிலேருந்துனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, நாளையிலேருந்து 10 நாள் பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது 10 நாள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் 10 நாள் என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கள விட்டுட்டு இருக்கிறதுல எனக்கு என்ன இருக்குது, நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், 10 நாள் என் தொந்தரவு இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். அதே மாதிரி நீ நினச்ச நேரம்லாம் உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிடலாம். ஏன் 10 நாள் கூட உங்கள் அம்மா வீட்டில் போய் நீ தங்கினாலும் தங்கிடுவேன். சரி காவேரிக்கு கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி அதை பெருசாகவே எடுக்கலை. சரி போயிட்டு வாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு மீட்டிங், பிஸ்னஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதையுமே இது பண்ணாமல் போயிடுறாங்க. நம்ம 10 நாள் நம்ம தனியாக விட்டுட்டு போகிறோம்னு சொல்கிறோம். ஏதாவது கவலை இருக்கா பாரு. அவளோட டியூட்டியை கரெக்டாக தான் செய்கிறா. அவள் வந்து ஆக்டிங் தானே பண்ணுறா. நம்ம ஏன் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு விஜய். அப்போ காவேரி வந்துட்டு சொல்கிறாங்க, நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் பாருங்கள் நான் போகிறேன் தாத்தாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனால் தாத்தா கேட்குறாரு, விஜய் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்குமா அப்படின்னு கேட்க, பெங்களூர் போகிறாரு தாத்தா, பிஸ்னஸ் விஷயமா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுவும் என்கிட்ட சொல்லலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவும் சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ விஜய் வெளியே வர்றாங்க. தாத்தா, நான் ஒரு 10 நாள் வெளியே போகிறேன் தாத்தா. ஆமாப்பா விஜய், இப்போ தான் காவேரி சொன்னா. அது காவேரியும் நீ கூட்டிகிட்டு போனால் என்ன, காவேரியும் தனியாக தானே இருப்பா, அவள் பெங்களூரையும் பார்த்த மாதிரி இருக்கும், 2 பேரும் அப்படியே ஒரு ட்ரிப்பு போன மாதிரி இருக்கும்ல அப்படின்னு எப்பவும் போல் தாத்தா வந்து காவேரியை விஜயோட கோர்த்து விட பார்க்குறாரு. ஆனால் காவேரி உடனே, அதெல்லாம் வேணாம் தாத்தா, அவர் பிஸ்னஸ் விஷயமா போகிறாரு, நான் அவரோட போய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா, மேடம்க்கே விருப்பம் இல்லை என்னோட வர்றதுக்கு, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைப்பா இவளை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன் அதான் அப்படின்னு. அதோட நானும் அதை தான் யோசித்தேன். என்னது அதையெல்லாம் யோசிக்கிறீங்களா, என்னை தனியாக விட்டு வர போகிறத பற்றிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கலை. ஓகே, அஜய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அஜய் வந்து வெளியில் வரவும், அஜய் உன்கிட்ட ஒன்று கொடுக்கணுன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் கொடுக்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்கவே, நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு வாங்க 2 பேரும். நீங்கள் 2 பேரும் இப்போ தானே புதுசாக கல்யாணம் ஆகிருக்கீங்க, அதனால இது அண்ணனோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, உடனே காவேரிக்கு என்ன இது ரொம்ப பண்ணுறாரு, நம்ம அண்ணன் தம்பி பாசத்தில் அப்படியே கொந்தளிக்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, உடனே விஜய் வந்து காவேரியை பார்த்து சிரிக்கிறாரு. என்ன பாஸ் இதெல்லாம் புதுசாக இருக்குது, இப்போ இந்த ட்ரிப்பு இந்த ராகினிக்கு தேவை தானா, ஏன் காசை போட்டு வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தியா நீ ஒரிஜினல் ஒய்ஃப் மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே ஒன்றுமே செய்ய விட மாட்டேற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை அதுக்கு சொல்லலை, இந்த ராகினி சும்மாவே ஆடுவா, இதில் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்து ரொம்பவே குதிப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பேசாமல் இருக்க நேரம் எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்ல, அவங்க ட்ரிப்பு போகிறதுல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. பாத்தியா ராகினி, எங்கள் அண்ணன் என்னைய என்ன தான் அடித்தாலும் திட்டுனாலும் என்னை எப்படி நடத்துகிறாருன்னு பார்த்தியா, அதுதான் நாங்கள் பிரதர்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜம், நீ என்னமோ சொன்னி உங்கள் அண்ணன் என்ன உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னு பார்த்தியா, இப்போ பார்த்தியா எங்கள் அண்ணன் தம்பியோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி போய் ஜாலியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்து ராகினி வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. உடனே அஜயும் பின்னாடியே போக, இவன் என்ன தாத்தா பொண்டாட்டி பின்னாடி இப்படி தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது அப்படிதான்ப்பா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தாத்தா கேட்குறாரு, ஆமாம் இப்போ எதுக்கு இந்த அஜய்க்கு தேவையில்லாத வேலை தான், காவேரி சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஓவர்ப்பா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை தாத்தா எல்லாம் காரணமாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் சொன்னீங்கல்ல 10 நாள் எப்படி காவேரி தனியாக விட்டுட்டு போகிறேன்னு, நான் வந்து இதுலேயே யோசித்தேன், இந்த மாதிரி என்னைய 10 நாள் கூப்பிடுவோமே, இப்போ நான் மட்டும் காவேரியை விட்டுட்டு போயிட்டேன்னா எப்படி இந்த ராகினி காவேரி இருக்கிற இடத்துல இருந்துட்டு இந்த விஜயும் இல்லை நம்ம நல்லா வச்சு செய்யலான்னு என்னென்ன டார்ச்சர் வேணால் கொடுப்பா, அதுவும் நான் வேற இல்லை, நீங்களும் பாட்டிங்க சமாளிக்க முடியாது இவளையெல்லாம், அதனால தான் நான் வந்து
இப்படி ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, செலவானாலும் பரவாயில்லன்னு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விஜய் சொல்றாரு. அத கேட்டுட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. "பரவாயில்லப்பா, நீ இல்லாத நேரத்துலயும் காவேரி சேஃபா இருக்குன்னு நெனைக்கிற பாத்தியா? பரவால்ல. நீ வந்து நல்லா இருப்ப. காவேரி நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு சொல்ல, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எங்க ரொம்ப நாள் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, உடனே விஜய் வந்து காவேரி கால மிதிக்கிறாரு. "சும்மா இரு, கத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. "ஓ! அதனால தானா? ஆனாலும் இவ்வளவு செலவு பண்றது வேஸ்ட்டுங்க. இங்க பக்கத்துல எங்கேயாவது போ சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பக்கத்துல போனா 3 நாள்ல வந்துருவாங்க. பரவாயில்லையா? 10 நாள்னா அவங்க அங்கிட்டு போய் இருந்தா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்தா கூட பரவாயில்ல. லேட்டா 1 மாசம் கழிச்சு கூட வரட்டும். நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சந்தோஷமா இருப்பீல்ல? நீ நிம்மதியா இருக்கலாம். நீ சந்தோஷமா இருக்கியோ இல்லையோ, நீ நிம்மதியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ! சரி, சரி. அப்ப நீங்க போயிட்டீங்கன்னா, எனக்கு டைம் பாஸ் பண்ண ராகினியும் இருக்க மாட்டாளா?" அப்படின்னு சொல்ல, "வேணா ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு உன்னோட இருக்க சொல்லவா?" அப்படின்னு கேட்குறாரு விஜய். உடனே இவங்க, "இல்ல, இல்ல பாஸ். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். அதெல்லாம் அவ போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. விஜய் வந்து கிளம்பிட்டாரு. "காவேரி அப்புறம் பத்திரமா இருந்துக்க, சேஃபா இருந்துக்க. போயிட்டு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓகே பாஸ். இதெல்லாம் நான் சொல்லணும் உங்களுக்கு. நீங்க வந்து பத்திரமா இருந்துக்கங்க. சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க என்ன" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் வந்து காவேரியவே பார்க்குறாரு. 10 நாள் இந்த பிசாச விட்டு பிரிஞ்சு இருக்கணுமே அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ளயே நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு வெளிய போறாரு. உடனே காவேரி வந்து சிரிச்சுட்டே டாட்டா காட்டுறாங்க. அவளுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல போல. நம்ம இத்தன நாள் இல்லாம இருக்கிறோம். அவ பாட்டுக்கு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் பாய் சொல்லிட்டு, தாத்தாவுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு கெளம்புறாரு. கிளம்பி அங்க பெங்களூர் போயிடுறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்பதான் பெட்ல இப்படி படுக்குறாரு. படுத்தோனே காவேரி ஞாபகம் வருது. சரி காவேரிக்கு கால் பண்ணி சொல்லிறலாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு நெனைக்கும்போது காவேரியே கால் பண்ணிடுறாங்க. "இப்பதான் உன்னைய பத்தி நெனச்சேன். நீயே கால் பண்ணிட்டேன்னு" சொல்ல, "ஓ! என்ன பத்திலாம் வேற உங்களுக்கு நெனைக்க டைம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "பின்ன உனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி வந்துட்டேன்னு சொல்லலாம் பார்த்தேன். அதுக்குள்ளாக நீயே கால் பண்ணிட்டேன்னு" சொல்ல, என்னங்க சேஃபா போயிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, வந்துட்டேன் காவேரி. வந்து இப்பதான் படுக்கிறேன். நீ ஃபோன் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "சரி நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு காவேரிட்ட. உடனே காவேரியும், சாப்பிட்டேங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க பாட்டுக்கு பேசாம எப்பவும் போல யூசுவலா இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து ஒரு பாய் சொல்லிட்டு, "நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு" தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் தூங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனேயே எப்பவுமே காவேரிய தான் பார்ப்பார் இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா, பக்கத்துல காவேரி இல்ல. அதோட பார்க்குறாரு. ஒரு மாரியா ஃபீல் பண்றாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அப்படி தனிமையா இருக்கோம்ல, எப்பவுமே அவ வந்து ஏதாவது கத்திட்டு இருப்பா. இப்போ ஒரு மாதிரி தான் இருக்கு இந்த ஃபீலும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குளிக்க போறாரு. குளிச்சுட்டு கிளம்பிடுறாரு. பார்த்தீங்கன்னா, மீட்டிங் வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கும் அவர் ரீச் ஆயிடுறாரு. ஒரு ஃபோன் கூட இவ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நினைக்கிறாரு. சரி நம்ம கால் பண்ணி பேசலாமான்னு நினைக்கும்போது, என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு அக்ரீமெண்ட் கல்யாணம் தான். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் நடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது, நம்ம எதுக்கு அடிக்கடி அவளுக்கு ஃபோன் பண்ணா, அவளே ஏதாவது நினைப்பா. அதனால பண்ண வேணான்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் காவேரியும் அடிக்கலாமான்னு நினைக்கிறாங்க. நம்ம நேத்து தானே பேசினோம். திரும்ப ஃபோன் அடிச்சா அவர் ஏதாவது நினைப்பாரோ? அதுவும் நேத்து நம்ம தானே கால் பண்ணோம். இன்னைக்கு அவரே கால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனும் கையுமாவே சுத்திட்டு திரியிறாங்க. ஃபோன கையில வச்சுட்டு. "என்னம்மா காவேரி, விஜய் கால் எதுவும் பண்ணானான்னு" சொல்லிட்டு தாத்தா கேட்க, "தாத்தா தாத்தா அவர் போயிட்டாராம் தாத்தா. அவர் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாரு. நேத்து கால் பண்ணி கேட்டேன். மறுபடியும் இன்னைக்கு கால் பண்ணல. அவர் எதுவும் பிஸியா இருப்பாரு. அவரே கூப்பிடட்டும்னு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தா கேட்குறாரு, "அதுக்காக தான் ஃபோனும் கையுமா திரியிறியாம்மா?" அப்படின்னு கேட்கவும், உடனே இல்ல தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போயிடுறாரு. ராகினிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி விஜய் வந்து வெளிய போயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் அவங்களும் யோசிக்கிறாங்க, "ஏங்க நம்ம இந்த ட்ரிப்ப கேன்சல் பண்ணிருவோமா? நம்ம இன்னொரு தடவ போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அஜய் பிடிவாதமா முக்கியம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு பக்கம் பாய் சொல்லிட்டு, இவரும் சுவிட்சர்லாந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் ரோகிணியும். அதுக்கப்புறம் ரோகிணி சொல்றா, "ஓ! உன் புருஷன் எதுக்காக இந்த மாதிரி எனக்கு ட்ரிப்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாருன்னு இப்ப தான் தெரியுது. உன்னைய நான் வச்சு செஞ்சுருவேன்னு பயம் போலாம் உன் புருஷனுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஏய் நீ பெரிய ஆளு. உனக்கு பயந்துட்டு என் புருஷன் இப்படி சொல்றாரா? என்ன பேசுற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "சரி உன்னைய போயிட்டு வந்து பார்த்துக்கறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்களும் கிளம்பிடுறாங்க.
விஜய்க்கு வந்து அங்கே ஆஃபீஸில் எல்லாமே மீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து கம்ப்ளீட் ஆகுது. அவர் திரும்ப ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வந்தோடனே, "இன்னுமே இந்த பிசாசு கால் பண்ணவே இல்லையே நம்மளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஃபோன் எடுக்கிறாரு. திரும்ப பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சரி அவளா பண்ணட்டும். சரி அவ தான் நேத்து பண்ணாளே, இன்னைக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாரு. காவேரி கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ரிங்லேயே எடுத்துடுறாங்க. "என்ன என் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்ப போலயேன்னு" விஜய் கேட்குறாரு. உடனே காவேரி, "ஆமாம் ஆமாம், நீங்கள் பெரிய இவர், உங்கள் ஃபோனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "இல்லையே, நீ எடுத்த அடுத்த செகண்டே நான் அடித்து அடுத்த செகண்டே எடுத்துட்டியே" அப்படின்னு சொல்ல, "இனிமே வேணா நீங்கள் கூப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் கால் பண்ணுறேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஓவராக பண்ணாத, சரி சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க, என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?" அப்படின்னு சொல்ல, "ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்து உன்னிட்ட கேட்கலாமா, நீ தான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றவளாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ, அதை கிண்டல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நான் சாப்பிட்டேன், அங்கேயே சாப்பாடுலாம் தந்துட்டாங்க." "ஆமாம், எப்படி போச்சு மீட்டிங்லாம்?" அப்படின்னு கேட்க, இவரும் பரவாயில்ல" அப்படின்னு சொல்ல, "சரி அஜயும் ராகினியும் கிளம்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அவங்க கிளம்பிட்டாங்க. இதில் ராகினி என்ன தெரியுமா பண்ணா, நம்ம பிளானை வேற கண்டுபிடிச்சிட்டா. இந்த மாதிரி உன் புருஷன் எனக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த ட்ரிப்புக்கு அனுப்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற கண்டுபிடிச்சிட்டா. "அதுக்கு நீ என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்ல, "நான் நல்லா காட்டுன்னு காட்டி விட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "அதானே பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, "வேற என்ன, தூங்க வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அப்போ நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே காவேரி ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. வைங்கன்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வைக்காதீங்கன்னு சொல்லணும்னு தோணுது, ஆனால் அவங்களால சொல்ல முடியல. உடனே, "என்ன காவேரி ஒன்றுமே சொல்ல மாட்ற?" அப்படின்னு கேட்க, சரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த எழுதையை பார்த்துட்டு விஜய்க்கு புரிஞ்சிருது. ஒருவேளை நம்மளை மிஸ் பண்ணுறாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து படுக்கிறாங்க. படுத்தோடனே விஜய் வந்து படுத்து தூங்குவார்ல, அவர் பக்கத்தில் படுத்து தூங்குற மாதிரியே காவேரிக்கு தெரியுது. அப்போ தான் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் விஜய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தலைவாணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிடுறாங்க, வரிசையாக அடுக்கி விஜய் மாதிரியே வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவர் இல்லாதது ஒரு மாதிரி தானே இருக்குது. பக்கத்துல இருந்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "இதுக்கு பேர் என்னன்னு தெரியலை, ஆனால் ஒரு மாதிரி தான் இருக்குது" அப்படின்னு சொல்ல, "காவேரி மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாதடி, அப்புறம் அவ்வளோதான். இவர் வந்து உனக்கு என்ன புருஷன்லாம் இல்லை, இவர் இன்னும் 7 மாதத்துல போயிடுவார், அப்புறம் நீயா மனசுக்குள்ள எனத்தையா வளர்த்துட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணிலாம் டக்குன்னு களைச்சி போட்டுட்டு பெட்ஷீட் எடுத்து இழுத்து போர்த்திட்டு திரும்ப தூங்கிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அங்கே பெட்டில் படுத்துட்டு காவேரி இருக்கிற மாதிரியே நினச்சி பார்க்குறாரு. நேரம் ஏதாவது தொண சொல்லிட்டு இருப்பா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்பலாம் அவர் ஃபீல் பண்ணலை, ஆனால் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. ஆனால் இங்கே காவேரி தூக்கம் வராமல் அங்கிட்டும் இங்கிட்டும் பிரண்டு உருண்டுக்கிட்டு, "ஐயோ எனக்கு ஏன் தூக்கமே வரமாட்டுது" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே பெனாத்திக்கிட்டு திரியிறாங்க. அப்போ வெளியே வந்து சரி வெளியேவாது போய் நிற்போன்னு சொல்லிட்டு நிற்கும்போது தாத்தா பார்த்துடுறாரு. "என்னம்மா காவேரி இந்த டைமில் வெளியே வந்து நிற்கிறேன்னு" கேட்க, "இல்லை தாத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டுது" அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தா சொல்கிறாரு, "அதுக்காக தான் உன்னை விஜய் கூட போகணும்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. அதனால தான் உனக்கு தூக்கம், விஜய் இல்லாமல் தான் உனக்கு தூக்கமே வரமாட்டுதுன்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, "சேச்சா அப்படிலாம் இல்லை தாத்தான்னு" சொல்ல, "இல்லைம்மா, நம்மளோட பக்கத்துலேயே இருந்தவங்க நம்ம கூட இல்லாமல் போனாலும் தூக்கம் வராமல் தான் இருக்கும். உன் கல்யாணி போட்டி ஒரு வாட்டி அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஒரு 4 நாள் நான் தூங்காமையே என் கண்ணு 2 அப்படி வீங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு ஏன் அப்படி ஆயிட்டீங்கன்னு அப்போ தான் கேட்டா. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ சண்டை போட்டுக்குருவோம். ஆனால் அவள் இல்லாமல் போகவும் எனக்கு ஒரு மாதிரியா நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆயிட்டேன். அதனால தான் உனக்கும் இப்போ தூக்கம் வரமாட்டுதுன்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, அதோட இவர் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. "சரி ரொம்ப நேரம் நிற்காதமா போய் தூங்கு" அப்படின்னு. பார்த்தா காவேரி வெளியவே நின்றுட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, நம்ம இத்தனை நாள் படுத்தோன்னே தூங்கிடுவோம், இப்போ எதுக்கு நம்மளுக்கு தூக்கமே வரமாட்டுது, நம்ம என்ன தான் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடித்தாலும் நம்ம ஆழ் மனசில் உள்ளதெல்லாம் அப்படி வெளிவருதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே போகிறாங்க, மாடிக்கு போயிட்டு விஜய் வந்து அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டே அந்த லேப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பார்ல, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி உட்காந்துருக்க மாதிரியே தோணுது. இவங்களும்
போய் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. "என்ன பாஸ், என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னையே அறியாமல் இது கனவுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் வந்து அந்த செல்லேருந்து ஒரு சவுண்டுமே வராமல் இருக்க, "பாஸ், என்ன நான் வந்ததை விட தெரியாமல் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் இவங்க டக்குன்னு என்ன பாஸ்ன்னு தொட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாதது அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க. ச்சீ, நம்ம ஏன் அப்படி பைத்தியம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி போய் தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறுபடியும் தூங்கி தூங்கி பார்க்குறாங்க. தூக்கமே வரல. பார்த்தீங்கன்னா விடிஞ்சு வந்து நல்லாவே தூங்கிடுறாங்க. கல்யாணி பாட்டியும் எழுப்ப மாட்றாங்க காவேரிய. "ஏங்க, இந்த காவேரி பொண்ணு இன்னும் வெளியவே வரலங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அவன் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாம்மா, தூங்குறா போல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் சொல்ல, "சரி அவளை எழுப்பாத, அவள் எப்போ எந்திரிச்சு வரனாலும் வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி எந்திரிச்சு வர்றாங்க. "தாத்தா, என்னை ஏன் எழுப்பலை? பாருங்க டைம் எத்தனை ஆயிடுச்சுன்னு, 11 மணி ஆயிடுச்சு. நான் எப்படி தாத்தா இப்போ ஆஃபீஸ்க்கு போவேன்?" அப்படின்னு கேட்க, "இன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் போடுமா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. "அப்படியா தாத்தா, சரின்னு" சொல்லிட்டு இவங்களும் லீவ் போட்டுறாங்க. எல்லாம் இந்த இவர்னால தான், இவரை நினச்சிக்கிட்டு இருந்ததுனால தான் நம்மளுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. இவரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சு விஜயோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. "இவ்வளோ நேரம் நான் தூங்கவே மாட்டேன், ஏன் தான் அப்படி தூங்குனேன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் டக்குன்னு ஃபோன் அடிச்சிடுறாரு. உடனே அவங்க கால் அட்டன் பண்ணி, "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஆஃபீஸில் தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் இன்னைக்கு ஆஃபீஸே போகலைங்கன்னு" சொல்ல, நான் இல்லாமல் இருக்கவும் உனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாயிருச்சு, ஆஃபீஸ்க்குலாம் லீவ் போடுறீங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "அதை எங்கே கேட்குறீங்க, நான் இப்போ தான் எந்திரிச்சேன்." "ஏன், உடம்பு எதுவும் சரியில்லையா? நீ தான் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன்னு" விஜய் கேட்க, "அதையும் கேட்குறீங்க, நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, ஏன்னே தெரியல" அப்படின்னு சொல்ல, உடனே விஜய்க்கு சந்தோஷமாகுது. "ஏன் தூக்கமே வரல? நீ தான் படுத்தோன்னே தூங்குற ஜாதியாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "அதுக்கு தெரியலங்க, நானும் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு திரிஞ்சேன், அதுக்கப்புறம் விடிஞ்சு நல்லா தூங்கிட்டேன், பார்த்தா இத்தனை மணி ஆயிடுச்சு எந்திரிக்க" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா, ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு கேட்க, "அப்படிலாம் இல்லைங்க" அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் சிரிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவ வந்து ஒரு வேளை நம்மளை மிஸ் பண்ணியிருப்பாளோ, அதனால நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வந்திருக்காதோ அப்படின்னு. அதுக்கப்புறம் "காவேரி, நீங்கள் கிளம்பிட்டீங்களா?" அப்படின்னும், "மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகுது, நான் வைக்கிறேன். சரி நீ வீட்டில் தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமாம் வீட்டில் தான் இருக்கேன், ரொம்ப போர் அடிக்குது" அப்படின்னு சொல்ல, சரி சரி, சரி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு மொபைலை. ஃபோனை வச்சோன்னே காவேரிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, "ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்ன இன்னைக்கு மெசேஜ்லாம் பண்ணுறா, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கன்னு வேற போட்டிருக்கா, அப்போ இவ கண்டிப்பாக நம்மளை மிஸ் பண்ணுறா போல, நடிக்கிறா கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு விஜய். உடனே விஜய் வந்து மொபைலை பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒருத்தர் பேசுகிறாரு, அந்த நியூ ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா யாராவது எந்திரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, விஜய் வந்து டக்குன்னு எந்திரிச்சு புதுசாக சில ஐடியாஸ்லாம் சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போய், "பரவாயில்ல, இந்த சின்ன வயசில் இப்படிலாம் இவருக்கு தோணியிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க விஜயை. அந்த டைமு திரும்ப மெசேஜ் சவுண்டு டொய்ங்கின்னு கேட்குது. அதை கேட்டுட்டு விஜய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போய் ஃபோன் எடுத்து அதை பார்க்குறாரு. அவ்வளோ ஓட்டத்தில் ஓடவும் எல்லாரும் அப்படியே விஜயவே பார்க்குறாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தவர் கொஞ்சம் கூட இது இல்லாமல் இப்படி போய் ஃபோன் எடுத்துகிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வேற ஒரு மெசேஜ் வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வருது. அதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகி கீழே வைக்கிறாரு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, "என்ன சார் இப்படி ஓடி போய் பார்க்குறீங்க, உங்கள் லவ்வரா மெசேஜில்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இவர் சிரிக்கிறாரு. "இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர் சொல்ல, "கல்யாணம் ஆயிடுச்சா, அப்போ ஒய்ஃபா? யாருமே ஒய்ஃப் மெசேஜுக்காக இப்படிலாம் ஓட மாட்டாங்களே, பரவாயில்ல, உங்களுக்கு பெரிய மனசு தான். இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டிலாம் எப்போயாவது மெசேஜ் பண்ணால் அதை நான் போய் ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போய் பார்ப்பேன், நீங்கள் இப்படி ஓடி போய் பார்க்குறீங்களே" அப்படின்னு சொல்ல, விஜய் அப்படியே சிரிக்கிறாரு. "என்ன சார், லவ் மேரேஜா?" அப்படின்னு கேட்க, "இல்லை சார், அப்படிலாம் இல்லைன்னு" சொல்லிட்டு இவரும் வெட்கப்பட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடியுது. அதுக்கப்புறம் இவர் சீக்கிரமே வந்து ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போனோன்னே காவேரியை பற்றியே இவருக்கு நினப்பு ஓடிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவா, வீட்டில் சும்மா தானே இருப்பா, நம்ம அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போமா, சரி நார்மல் கால் பண்ண வேணாம், வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனாலும் அவளுக்கு அடிக்க ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு போட்டுட்டு அப்புறம் நம்மளை ஓட்டுவா, என்ன வீடியோ கால்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காவேரிட்டேருந்து தானாகவே வீடியோ கால் வருது. அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இப்போ தானே நினச்சோம் நம்ம வீடியோ கால் பண்ணணும் அப்படின்ட்டு, அவளாவே அடிச்சிட்டாளுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ காலை அட்டெண்ட் பண்ணுறாங்க. அட்டெண்ட் பண்ண உடனே
காவேரிக்கு அப்படியே சந்தோஷமாகுது. ஹலோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க வீடியோ காலில். விஜய் பார்த்துட்டு, என்ன காவேரி வீடியோ கால்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போதும் போதும் என்னைய ஓட்டிடாதீங்க, சும்மா தான் பண்ணினேன் உங்களை பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லை சும்மா தான் பண்ணேன் பாஸ், 3 நாள் ஆச்சுல அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்போ காவேரி வந்து என்னை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அதானே காவேரி போய் இந்த சின்ன விஜயை போய் மிஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்கள், காவேரி எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கொஞ்சம் போதும் நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஓ போர் அடித்தா விஜய்க்கு வந்து வீடியோ கால் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, ஏன் உங்கள் அம்மா வீட்டுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு போவீங்க, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இவருக்கு கால் பண்ணால் இப்படி தான் நம்மளை ரொம்பவே இது பண்ணுவார், நான் நினச்சேன் இப்படி தான் ஓட்டுவீங்கன்னு கட் பண்ணிடுறாங்க. காவேரி காவேரின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, மறுபடியும் இவரை கூப்பிடுறாரு. வீடியோ கால் பண்ணிவிட்டு அவங்க அட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. ஒன்றுமே பேசாமல் ஒரு 10 நிமிஷம் விஜய் வந்து காவேரியவே அப்படியே கண்ணால் பார்த்துட்டே இருக்காரு. காவேரியும் அப்படியே விஜயவே பார்த்துட்டு வெட்கப்படுறாங்க. உடனே உடனே விஜய் கேட்குறாரு, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ்வளோ நாள் நான் அங்கே பக்கத்தில் இருந்தேன், அப்போல்லாம் என்னை வந்து கண்டுக்கிறவே இல்லை, இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே வீடியோ கால் அடிக்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நான் அடிக்கலை நீங்கள் தான் அடிச்சிருக்கீங்கன்னு கேட்க, உடனே இவர் சரிங்க மேடம் என்ன வைப்போமா வச்சுட்டு தூங்கலாமா அப்படின்னு கேட்க, தூங்கணுமா அப்படின்னு காவேரி கேட்க, அப்புறம் நாளைக்கு இதே மாதிரி லீவ் போடலான் இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை நாளைக்கு ஆஃபீஸ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு தூங்கிடுறாங்க 2 பேரும். 4 டேஸ் முடியுது இவர் பெங்களூர் போய். காவேரி மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜய் வர ஆரம்பிச்சிடுறாரு. விஜய் இல்லாத டைம் தான் இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவரோட அருமையே உங்களுக்கு தெரியலை. பார்க்குற இடம் ஃபுல்லாக விஜயாவே காவேரிக்கு தெரிய, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பாட்டுக்கு லூஸ் மாதிரி போய் நின்று விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தாத்தா ரொம்பவே கஷ்டப்படுறா இவ விஜய் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தாத்தாட்ட கூட இவங்க போய் பேசுகிறதில்ல, ரூமை பூட்டிட்டு அடைச்சிட்டு உள்ளேயே இருக்காங்க. தாத்தா கேட்குறாரு, ஏம்மா உனக்கு என்னாச்சு, ஏன் வெளியே வரமாட்டேற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை தாத்தா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா விஜயுமே வந்து அங்கே இருக்க முடியாமல், காவேரி பிரிஞ்சு இருக்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. விஜய் வந்து கிளம்பி 5 நாள் தான் முடிஞ்சிருக்கு, அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. இந்த காவேரி வந்து சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசனை பண்ணுறாரு. ஆனால் 5 நாள் தான் ஆயிருக்கே, இங்கே எல்லோரும் திட்டுவாங்கள்ல நம்மளை அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாரு. காவேரி வந்து ரூமில் படுத்து கிடக்குறாங்க. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவங்களுக்கு மனசே சரியில்லாமல் இருக்கவும், அங்கே போனாலும் விஜய் ஞாபகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் விஜய் மாதிரியே தெரிஞ்சிட்ருக்கு. அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் மாதிரியே விஜய் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆக, கனவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வாசலில் நிற்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, அங்கங்கே நிற்கிறது தான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாய் விட்டு விஜய்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் வந்து கையை கட்டிட்டு வாசல்கிட்டயே காவேரியை பார்த்துட்டு நிற்கிறாங்க. காவேரி படுத்தே கிடக்குறாங்க. காவேரி நினைக்கிறாங்க விஜய் வந்து நிற்கிறது கனவுன்னு. ஆனால் நிஜத்துக்குமே விஜய் வந்து நடந்து உள்ள வந்து காவேரியை, ஓய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்க பதறி போய் எந்திரிக்கிறாங்க. நிஜமாவே நீங்கள் வந்துட்டீங்களா, இன்னும் 5 நாள் தான் ஆகுது, 10 நாள் மீட்டிங் சொன்னீங்க, மீட்டிங் முடிஞ்சிருச்சு அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க பெருமூச்சு விடுறாங்க. என்ன காவேரி வந்து அப்படியே ஒரு மாதிரி இளைச்சி போன மாதிரி இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, உடனே தாத்தா வந்துடுறாரு. என்னப்பா விஜய் 5 நாள்லேயே வந்துட்டேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் தாத்தா சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல, நல்ல வேலைப்பா சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சுச்சு, இல்லைன்னா காவேரியோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, தாத்தா சும்மா இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் தாத்தா என்னாச்சு முடியலையா அவளுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை நீ போனதுலேருந்தே அவள் ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை, ஒழுங்காக தூங்குறதும் இல்லை, ஏன் இந்த தாத்தாவே அவள் மறந்துட்டா, அந்த ரூமுக்குள்ளேயே தான் படுத்து படுத்து கிடக்குறா, வெளியே வந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை, நீ இருக்கும்போது வந்து தாத்தா தாத்தான்னு ஓடியாந்து பேசுவாளே, இப்போ நாங்கள் 2 பேரும் பேசியே ஒரு 4 நாள் ஆச்சுன்னா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா வெளியே போயிடுறாரு. என்னாச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, தாத்தாட்டே பேசாமல் இருந்திருக்க இத்தனை நாள், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க தாத்தா சும்மா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் வந்து காவேரிக்காக வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாரு. இது உனக்காக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாரீலாம் எடுத்து கொடுக்குறாரு. எனக்காக அதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு இவங்களும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து சந்தோஷப்படுறாங்க.
அதுக்கப்புறம் 2 பேரும் அடுத்த நாள் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு சார் வந்து கேட்குறாரு, "சார் எங்கே மேடம்?" அப்படின்னு. அங்கே உள்ள பெங்களூரில் உள்ள சார் கால் பண்ணி கேட்டார். இந்த மாதிரி விஜய் சார் சொல்லாமல் கொள்ளாமல் மீட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும்போதே இவர் வந்து ஊருக்கு வந்துட்டாராமா. எதுக்கு வந்தாருன்னு சொல்லாமையே வந்துட்டாராமா. அதான் அவர் வந்த உடனே என்கிட்ட ஃபோன் அடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல, அவர் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துச்சாம். அதான் எனக்கு கால் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்ல, காவேரிக்கு அப்போ தான் புரியுது இவர் வந்து மீட்டிங் வந்து முடிகிறதுக்குள்ளே வந்துட்டாருன்னு. 5 நாள் மீட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகவே இல்லை போல். ஆனால் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே காவேரி போய் விஜயோட கேபினில், "ஏங்க பெங்களூர்லேருந்து ஒரு சார் வந்து கால் பண்ணாராம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்களாமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே விஜய் திருத்தர்னு முழிக்க, "என்னமோ மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, எதுக்கு நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்தீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே விஜய் திருத்தர்னு அதோட விஜய் நினைக்கிறாரு, இதுக்கு மேலே இவகிட்ட உண்மையை மறைக்க முடியாது. அது ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப கஷ்டப்படுவீல்ல நான் இல்லாமல். ரொம்பவே இப்போ பாரு 5 நாள்லேயே இளைச்சி போயிட்ட. அதனால தான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு ஓடிடுறாரு. எப்படி இவர் சமாளிச்சுட்டு போகிறாரு, என்னமோ நம்ம பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க.